என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் எதிர்பார்க்காத சில கொடிதான காரியங்களை நாம் சந்திக்க நேரிடும். கொஞ்சமாகிலும் நாம் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஆனால் திடீரென்று நம்மை சுற்றி வளைத்து கொள்ளுகிற பல பிரச்சனைகள், என்ன செய்வது என்று சொல்லி நாம் திகைக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பாருங்கள். இப்படி தான் வரும்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன், ஆனால் இப்படி நடக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றெல்லாம் சொல்லி நாம் அதிர்ச்சியடையத்தக்கதான பல சம்பவங்கள் நம்மை சுற்றி நடைபெறுவதை நாம் பார்க்க முடியும். நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்களை சில வேளைகளில் நாம் சந்திக்க நேரிடும் பாருங்கள். இப்படி தான் யூதா ஜனங்களுக்கும் இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நாளாகமத்தின் 2வது புத்தகத்தில் 13வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில், யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரிகைகளை முழங்கினார்கள். யூதா ஜனங்கள் யுத்தத்துக்கு புறப்பட்டு போனார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது என்ன? தங்களுக்கு முன்பாக மாத்திரம்தான் எதிரிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் சற்றாகிலும் எதிர்பார்க்க முடியாத மிக அதிர்ச்சியான ஒரு காரியத்தை அந்த போர்க்களத்தில் அவர்கள் சந்தித்தார்கள். அது என்ன? எதிரிகள் முன்பாக மாத்திரமல்ல, பின்பாகவும் ஒரு பதிவிடியை வைத்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறியாமல் போனார்கள். தங்களுக்கு முன்னும் பின்னும் எதிரிகள் நெருக்கி வந்து யுத்தம் செய்கிறதை கண்ட மாத்திரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள் பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கும் உன் வாழ்க்கையிலே எதிர்பார்க்காத சில காரியங்களை நீ சந்திக்கும் பொழுது அது உனக்குள் மிகுந்த பயத்தையும் திகிலையும் ஏற்படுத்த ஆரம்பிக்கலாம். ஆனால் நீதான் அதை எதிர்பார்க்கவில்லை, உனக்குத்தான் அது தெரியாமல் போனது. ஆனால் நாம் சேவிக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அது மறைவான காரியமா? இல்லையே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட ஆரம்பியுங்கள். உங்கள் பிரச்சனை எதுவானாலும், நீங்கள் எதிர்பார்க்காத பல பிரச்சனைகள் நீங்கள் சந்தித்தாலும் அதன் நடுவிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பியுங்கள். உங்களுக்கு முன்னும் பின்னும், ஏன் உங்களை சுற்றி வளைத்தும் பல காரியங்கள் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். பல நபர்கள் உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் பார்க்க வேண்டியதெல்லாம், நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். நம் கண்களை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக மேலே ஏறெடுக்க ஆரம்பிப்போம். உங்களை சுற்றி என்ன நடைபெறுகிறது என்பதை குறித்து கவலைப்பட்டு கலங்கி போய் திகைத்து நின்று விடாதிருங்கள். உங்கள் கண்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக ஏறெடுக்க ஆரம்பியுங்கள். அவரை நோக்கி கூப்பிட ஆரம்பியுங்கள். அன்றைக்கு யூதா ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்தார். மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை அவர்களுக்கு கொடுத்தார் பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, இப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீ கூப்பிடு. ஊக்கமாய் உறுதியாய் கூப்பிட ஆரம்பி. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார், ஜெயத்தை கொடுப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.